காரகன் அப்படின்னு பேரு. இவருடைய அனுகிரகங்கள் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் அவருடைய சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அதனுடைய அடிப்படையில நம்ம நல்ல நாள் நமக்கு அனுகூலமாக இருக்கு. தாராபலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தாராபலம் சந்திரபலம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துதான் அந்த சுபகாரியங்களை நம்ம செய்வோம். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு சந்திர பகவான் என்ன நட்சத்திரத்தோடு இருக்காரு அப்படின்னா காத்தால 1:30 மணி வரைக்கும் சுவாமி நட்சத்திரமும் இப்ப விசாக நட்சத்திரத்தோட சேர்ந்திருக்கார். அப்படிப்பட்ட சந்திர பகவான் நமக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கணும். அது மட்டும் மனோகாரகன்னு பேரு. நமக்கு சந்தோஷ பிராப்தத்தை தரக்கூடியவர் சந்திர பகவான் தான். அதனாலதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் மறைக்கப்படும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப சந்திராஷ்டமனால நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயில்ல போய் அமைதியான முறையில தியானம் பண்ணணும். அவர் தியானம் பண்ணப்படும் போது நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் வாசனை பொருத்தியதாக வச்சிருக்கோம் அப்படின்னா சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனாலதான் வீட்டுல பூஜை அறையில நம்ம என்ன பண்றோம், வாசனை ஊதுபத்திகள் சாம்பிராணிலாம் போடுறது காரணம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அந்த ஸ்மெல்லே ஒரு பிரசக்டா இருக்கும், மன அமைதியா இருக்கும். இதே ஒரு துர்நாற்றமா இருந்துச்சுன்னா நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்ப சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை பொருந்திய இடமாக இருக்கணும். அதனால சந்திர பகவான் மனசால பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. நல்ல மனோகாரண சந்தோஷம் மன பிராப்தத்தை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. சந்திரனுடைய தேவதையா இருக்கக்கூடியது அம்பாள் தான் கௌரி. அதனால அம்பாளையும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனாலதான் பௌர்ணமி நாள்ல அம்பாள் வழிபாடு பௌர்ணமி எல்லா கோயில்களையும் பௌர்ணமி பூஜை விசேஷமா கொண்டாடுறதுக்காக தான். அப்படிப்பட்ட சந்திர பகவான் கடகராசி தான் அவருடைய வீடு. அதனால நல்ல மனோகாரக நிலையை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பிகாத ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாபிய சோமக்ரஹ தேவதாபிய ஸ்வாஹா. அடுத்து அங்காரகன் அப்படின்னு